வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நேத்திக்கு வந்து நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து நம்ம வந்து நைட்டு வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதாவது இன்றைக்குள்ள மார்க்கெட்டோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷனுடைய ப்ரீமியமும் மார்க்கெட் ப்ரொஃபைலையும் மிங்கிள் பண்ணி நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைல் வச்சு பார்த்துருக்குறோம். இல்லைனா வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நேத்திக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஆப்ஷனுடைய ப்ரீமியம் லெவல் அதை வச்சு நம்ம வந்து மார்க்கெட் வந்து எந்த இடத்துல நமக்கு சப்போர்ட் இருக்கும், எந்த இடம் வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆப்ஷன் ப்ரீமியத்தை வச்சு கால்குலேஷன் பண்ணி அது எந்த இடத்துல மார்க்கெட் ப்ரொஃபைலில் நமக்கு வந்து வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ மார்க்கெட் அதோடைய இதை எந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து கரெக்டாக அது வந்து நம்ம ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் இந்த வீடியோவில். நேற்றுக்கு நான் சொல்லியிருந்தேன். அதாவது என்னென்னா, மார்க்கெட் வந்து க்ளோசிங் நடந்தது இந்த இந்த க்ளோசிங்லேருந்து மார்க்கெட் கீழே வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து சப்போர்ட் வந்து 21,900 அப்படிங்கிற ரேஞ்சில் சொல்லியிருந்தேன். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேவுடைய வேல்யூ ஏரியா ஹை. ஸோ அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் என்ன ஆகுதுன்னா சப்போர்ட் எடுத்திருக்கு. கரெக்டாக மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 21,900 அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்தால் மார்க்கெட் வந்து கரெக்டாக வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. அது வந்து ப்ரீவியஸ் டேவினுடைய வேல்யூ ஏரியா ஹை. அதாவது என்றைக்குள்ள வேல்யூ ஏரியா ஹை அப்படின்னா மார்ச் 20ஆம் தேதியினுடைய வேல்யூ ஏரியா ஹை. ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. அப்போ நமக்கு மேலே போச்சுன்னா மார்க்கெட் வந்து எந்த இடம் வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு, ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் R1 R2 எதுவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். அப்போ நம்ம அப்படி பார்க்கும்போது என்னென்னா நேத்திக்குள்ளே ஃபஸ்ட்டு R1 அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் 1 அப்படின்னா நமக்கு வந்து 20,100 22,100 அப்படிங்கிற ஒரு லெவல் வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு R1 இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ரெண்டாவது மார்க்கெட் அதையும் தாண்டி மேலே போச்சு அப்படின்னா கரெக்டாக வந்து 22,000 அப்படிங்கிற லெவல் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஆப்ஷன் ப்ரீமியத்தில் நமக்கு பார்க்கும்போதும் ஆப்ஷனுடைய ப்ரீமியம் வந்து நமக்கு வந்து மேலே வந்து ரெசிஸ்டன்ஸ் எது அப்படின்னு நமக்கு காட்டுச்சு அப்படின்னா 22,190 அப்படிங்கிற லெவல் வந்து நமக்கு வந்து ஆப்ஷனில் வந்து நமக்கு காட்டுச்சு. கரெக்டாக வந்து இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இன்றைக்கி உள்ள ஹை பாருங்கள், 22,180 ரூபா ஹை. கரெக்டாக எக்ஸாக்டாக இன்றைக்கி உள்ள ஹை பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் ஹை. 22,180 ரூபா ஹையாக போயிருக்கு. சரியா? அப்புறம் வந்து மார்க்கெட் கரெக்டாக கீழே வந்ததும் பாருங்கள், கரெக்டாக வந்து அந்த ஒரு 21,900 அந்த ரேஞ்சில் தான் நமக்கு வந்து கீழே வந்து நமக்கு வந்து சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுவும் வந்து மார்க்கெட் கரெக்டாக எக்ஸாக்டாக பார்த்தோம்னா நமக்கு இன்றைக்கி எவ்வளோ லோ வந்திருக்கு அப்படின்னா ஒரே நிமிஷம் நான் கேண்டில் வச்சு பார்த்துக்குவோம். ஆனால் மார்க்கெட் ப்ரொஃபைலில் நம்ம வந்து ஓகே 21,883 கரெக்டாக அந்த 21,900 அப்படிங்கிற ரேஞ்சில் தான் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. ப்ரீவியஸ் டேனுடைய வேல்யூ ஏரியா ஹை. மார்க்கெட் இந்த இடத்துல இருந்தால் மார்க்கெட் வந்து மேலே சப்போர்ட் எடுத்து போயிருக்கு. ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைல் படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த இடம், அதாவது என்னென்னா மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனதே பார்த்தோம்னா நமக்கு வந்து ப்ரீவியஸ் டேனுடைய வேல்யூ ஏரியா உள்ளே தான் மார்க்கெட் இன்சைட் ரேஞ்சில் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆனோன்னா அதில் என்ன ஒரு 3 டிபியோ நமக்கு இந்த இடத்துல, அதாவது ப்ரீவியஸ் டேனுடைய வேல்யூ ஏரியாக்குள்ளேயோ அந்த ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் நமக்கு கொடுத்துருச்சு அப்படின்னா அப்போ நமக்கு வந்து அன்றைக்குள்ள லெவல் வந்து ஒன்று அந்த ப்ரீவியஸ் டேனுடைய ஹை, அதாவது வேல்யூ ஏரியா ஹையாக இருக்கணும், இல்லை அப்படின்னா டே ஹையாக இருக்கணும். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் என்னென்னா டே ஹை வந்து 22,100 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் இன்றைக்கி வந்து டே ஹை, ப்ரீவியஸ் டேவுடைய ஹை. ஸோ மார்க்கெட் என்ன ஆகிட்டுனா அதுலேருந்து 100 பாயிண்ட். அப்போ வந்து அந்த ஆப்ஷன் ப்ரீமியம் நம்ம வச்சு பார்த்தோம் இல்லையா, அந்த லெவல் 22,180 வரைக்கும் மார்க்கெட் போயிட்டு ரிட்டர்ன் ஆகிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம வந்து முதல் நாள் நம்ம கொடுக்குற லெவல், சப்போர்ட் லெவல் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலை பேஸ் பண்ணி நம்ம கொடுத்து
ஆப்ஷன் பிரீமியத்தை வச்சு பேஸ் பண்ணி நம்ம கொடுக்கும்போது எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக இந்த மாதிரி ஆப்ஷனுடைய பிரீமியம் நமக்கு வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுதுன்னா ஆப்ஷனுடைய பிரீமியத்தில் நமக்கு எந்த அளவுக்கு எந்த இடத்துல நமக்கு சப்போர்ட் இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, மார்க்கெட் எந்த இடத்துல மேலே போகுது. இப்போ ஆப்ஷனில் நமக்கு வந்து பிரீமியத்தை கால்குலேஷன் பண்ணும்போது நமக்கு ஒரு இடத்துல சப்போர்ட் கிடக்கு, ஒரு இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா அப்போ அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலில் என்ன இடம் இருக்குது, அது வேல்யூ ஏரியாவா, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலா, என்ன மாதிரி இடம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ எப்போவுமே மார்க்கெட் ப்ரொஃபைல் தான் நமக்கு வந்து ஒரு கரெக்டான ரூட். இது வந்து நமக்கு ஒரு சப்போர்ட் டூல் ஆப்ஷன் ப்ரீமியம்ங்கிறது. ஏன்னா மார்க்கெட் ப்ரொஃபைலில் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம வந்து நிறைய நம்ம வீடியோ நம்மளுடைய யூடியூப் சேனலில் உள்ளே போனீங்கன்னா மார்க்கெட் ப்ரொஃபைல்னு சொல்லி ஒரு இன்ட்ராடே பண்ணுறதுக்குன்னே ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. அதுவும் நாளைக்கு வந்து நம்ம வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் புதுசாக வரக்கூடிய நான் என்ன ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கனோ அந்த ஸ்ட்ராட்டஜிஸை வந்து நம்ம வரக்கூடிய நாட்களில் வந்து ஒவ்வொரு நாளாக வந்து நமக்கு வந்து ஒவ்வொரு வீடியோ ஒவ்வொரு வாரமும் நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்குறோம் நம்மளுடைய சேனலில். ஓகே, புதுசாக பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் யாரும் இருந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். மார்க்கெட் ப்ரொஃபைலுக்குன்னு தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட் வச்சுருக்குறோம். அதில் வந்து இன்ட்ராடேக்குன்னு சொல்லி ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. அதை வச்சு நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைலை வச்சு மார்க்கெட்டோட டைரக்ஷன் எங்கே அப்படிங்கிறத நம்ம ப்ரிடிக்ஷன் பண்ணுற மாதிரி சில ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் அதில் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் யாரும் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.